அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக ஒரு வாதத்தை வைக்கிறாரு பாருங்க. இந்த வாதத்தில் தான் பூனைக்குட்டி அப்படி வெளியே பாயும். எப்படி பாயுது பாருங்க. சப்தமிட்டு என்று வருகின்ற நேரத்தில் நாம் சப்தமிட்டு சில காரியத்தை செய்வோம், சப்தம் இடாமலும் சில காரியத்தை செய்வோம். இதில் நாங்கள் நோக்கத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் இதை சொல்லுகிறான் என்பதை நோக்கத்தை கவனித்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்ற உணவுகள் ஹராம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சப்தமிடுங்க வரக்கூடிய நேரத்தில் நாம் சப்தமிட்டு ஒரு காரியத்தை செய்வோம், சில நேரத்தில் அமைதியாகவும் ஒரு காரியத்தை செய்வோம். அந்த நோக்கத்தை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் சொல்கிறான் அப்படி என்பதை நோக்கத்தை கவனித்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்ற உணவுகள் ஹராம் அப்படி என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடிய அந்த கருத்தை நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த செய்தியை மக்களுக்கு அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு தர்காக்களிலே கொடுக்கப்படுகின்ற நார்சாக்கள் அன்னதானம் கொடுக்குறாங்க. அவைகள் என்னவோ பரக்கத்து நிறைந்து இருக்கின்றது, அதை சாப்பிட்டா என்கிற நோக்கங்கள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையில கொடுக்குறாங்களா இல்லையா? இதெல்லாம் நீங்க சாப்பிடுவதில் உங்களுக்கு குற்றம் இல்லை, தாராளமாக சாப்பிடலாம். அப்ப இவ்வளவு காலமும் எந்த கந்தூரி இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்டது, அது ஹராம் என்று மக்களுக்கு சொல்லுவோமோ அது இன்னைக்கு ஹலாலாக மாறுது. என்ன சொல்கிறார்? சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும் என்று அப்படியே நைசா அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் சப்தமிடுதல் 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 என்று தொங்கிக் கொண்டிருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க. சப்தமிட்டு வருகின்ற நேரத்தில் நாம் சப்தமிட்டு சில காரியத்தை செய்வோம், சப்தம் இடாமலும் சில காரியங்களை செய்வோம். இதில் நாங்கள் நோக்கத்தை பார்க்கணும். நீங்கள் நோக்கத்தை பார்க்கணும் என்றதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் மாறின மாற்றம் பார்த்தீங்களா? சப்தமிடுதல் தான் நின்னாங்க. அகராதி அர்த்தம் அதுதான் ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லின் அர்த்தம் என்று சொல்லிட்டு அதுதான் அர்த்தம். ஆனால் சப்தம் இடாட்டிலும் அப்படித்தான் வரும், நோக்கத்தை பார்த்து ஹராமாக்கணும் என்று சொல்லி அப்படியே நைஸா மாறிக்கொண்டிருந்த அவங்க எந்த கயிறில் தொங்கிக் கொண்டிருந்தாரோ அந்த கயிறை விட்டுட்டாங்க. இவங்களோட வாதப்படி சப்தமிடப்பட்டவை என்ற வார்த்தை அப்போ அல்லாஹ் தேவையில்லாமல் சொல்லிட்டான் போல. உங்கள் வாதப்படி உஹில்லண்டு அல்லாஹ் சொன்னது சப்தமிடப்பட்டது தான் ஹராம் என்று சொன்னதாக வாதிட்டீர்கள். இப்போ சொல்றீங்க சப்தமிடப்படாவிட்டாலும் அது நோக்கத்தை தான் பார்க்கணும், நோக்கத்தை பார்த்து முடிவெடுக்கணுமே தவிர சப்தமிடுறது சப்தமிடாததெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல 4 இடத்துல 2:173, 5:3, 6:145, 16:115 4 இடத்துல வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்றதை தேவையில்லாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பயன்படுத்தி விட்டான். நோக்கத்தை தானே பார்க்கணும். சப்தமிட்டாலும் பரவாயில்லை, சப்தமிடாவிட்டாலும் பரவாயில்லை, அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை என்று இவர்கள் சொல்வதிலிருந்து அல்லாஹ் 4 இடத்துல வீணாக வார்த்தையை பயன்படுத்தி விட்டான் என்ற கருத்தை சொல்ல வருகிறார்கள். இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? இவர்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இவங்களோட வாதப்படி உஹில்ல என்பதற்கு சப்தமிடப்பட்டது என்றுதான் அர்த்தம் இருக்குதாம். அப்படி அர்த்தம் இருக்குது என்று சொன்னவங்க சப்தமிடப்பட்டது என்பது அர்த்தத்தை வச்சு என்ன சொல்ல வந்தாங்க? நோக்கம் எல்லாம் பார்க்கக்கூடாது, சத்தம் போட்டுட்டானா ஹராம் தான் என்று பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு சப்தமிடப்படாவிட்டாலும் பரவாயில்லை, நோக்கத்தை தான் பார்க்கணும் என்று இப்ப அப்படியே தங்களுக்கு எதிராக முரண்பட்டு கொண்டு பேசுகிறார்கள். சப்தமிட்டதை தான் ஹராம் என்று சொல்வதும் இல்ல நோக்கத்தை தான் பார்க்கணும் என்பதும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட ஒரு விஷயம். இதை கூட சிந்திக்காம மாத்தி மாத்தி மக்களை குழப்பி அடித்துக் கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். நோக்கத்தை பார்ப்பதாக இருந்தாலும் வமா துபிஹா அலன் நுசுபி, அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக அறுக்கப்பட்ட துபிஹ தபுஹ செய்யப்பட்ட அறுக்கப்பட்ட பிராணிகள் தான் ஹராம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக உப்பு பேக்கெட் கொடுப்பது ஹராம் ஆகாது. நோக்கத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ் அறுத்தல் சம்பந்தப்பட்ட பிராணிகளை தான் அல்லாஹ் ஹராமாக்கிக்கிறான் என்றதை விளக்கிட்டோம். அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றுக்கு நோக்கம் என்பதை கற்பிக்கவே கூடாது, நஸ்ஸை தான் பார்க்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்கள் விளங்கப்படுத்திட்டோம். ஆனால் இங்கே இவங்களோட வாதத்தை எதுக்கு சுட்டி காட்டுறோம் தெரியுமா? தனக்குத்தானே முரண்பட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சு பேசுவதை நினைவுபடுத்துவதற்காக இதை எடுத்து சொல்கிறோம். அடுத்ததாக அப்படியே சொல்றாரு, மாற்று கருத்துள்ளவர்களை கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் இந்த செய்தியை மக்களுக்கு அவங்க சொன்னாங்க இன்று தர்காக்களில் கொடுக்கப்படும் நாதுசாக்கள் அன்னதானம் கொடுக்கிறாங்க, அவைகள் பரக்கத் நிறைந்து இருக்கிறது, இது சாப்பிட்டால் எங்களோட நோக்கங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் கொடுக்கிறார்களா இல்லையா? இதை சாப்பிடுவது உங்களுக்கு குற்றம் இல்லை, தாராளமாக சாப்பிடலாம் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஒருத்தன் தர்காக்களுக்கு அல்லது சிலைகளுக்கு அல்லது மகான்களுக்கு
ஒரு உணவை கொடுக்குறான். கொடுத்து இந்த உணவின் மூலமாக பரக்கத் கிடைக்கும், இதுல நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும், இந்த உணவின் மூலமாக நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவுலியாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைத்து அவன் தருகிறான். அவன் நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பா? அவன் எதையும் நினைக்கலாம். உணவின் அசல் அடிப்படையில் ஹலாலான உணவாக இருந்தால் அந்த உணவை அல்லாஹ் எனக்கு சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் எதையுமே தடையாக்காத நேரத்தில், அல்லாஹ் அந்த உணவை சாப்பிடுவதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் எனக்கு முன்வைக்காத நேரத்தில், எந்த ஒரு நசையும் அல்லாஹ் முன்வைக்காத நேரத்தில் நான் எதுக்கு ஹராமாக்கி கொள்ளணும்? அரிசி இயல்பாக ஹலாலாக இருக்கிறது. அவன் இந்த அரிசியை வச்சு அவன் ஏதோ மந்திர வார்த்தையை சொல்லி இது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த அரிசி என்று அவன் பொய்யாக கற்பனையாக இட்டுக்கட்டி சொல்கிறான். அவனுடைய இட்டுக்கட்டுதலுக்கு நான் எதுக்கு சிக்கணும்? நான் சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய மௌட்டிகம், உன்னுடைய மூட நம்பிக்கை. எனக்கு இதுல எந்த விதத்திலும் நம்பிக்கை இல்லை. இது நீ மந்திரித்தாலும் சரி மந்திரிக்காவிட்டாலும் சரி, அல்லாஹ் அடிப்படையாக உருவாக்கிய அரிசி, அல்லாஹ் அடிப்படையாக உருவாக்கிய உணவு ஹலாலான உணவு என்று இருந்தால் நான் அதை சாப்பிடத்தான் செய்வேன் ஒருத்தர் நினைத்தால் அதுல எங்க தவறு வரும்? அதை எப்படி தவறு என்று சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்கும் அதிகாரம் அல்லாஹ் யாருக்கும் தரவில்லை. 5வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது, உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய தூய்மையானவற்றை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தஅதது, வரம்பு மீறாதீர்கள். இவர்களை போன்று வரம்பு மீறியவர்கள் தான் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கி கொள்வார்கள். அதே போன்று 7வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில், குல், நபியே சொல்லுங்கள், மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லி இபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்கி, தனது அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அலங்காரத்தையும் தூய்மையான உணவுகளையும் தடை செய்பவன் யார் என்று நபியே கேளுங்க. அல்லாஹ் தூய்மையா ஒரு உணவை வச்சிருக்கும் போது அதை ஒருத்தன் மந்திர வார்த்தைகளை சொல்லி ஹராமாக்குற அதிகாரம் அவனுக்கு எங்கால சேர்ந்துச்சு? அவனுக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. அதை ஹராமாக்குபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். 10வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில், குல் அராய்தும் மா அன்ஸலல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின் ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன், அல்லாஹ் உங்களுக்கு உணவை இறக்கிறான், அதில் தடுக்கப்பட்டதையும் அனுமதிக்கப்பட்டதையும் நீங்களாக ஏற்படுத்தி கொள்கிறீர்களா? குல் அல்லாஹு அதினலக்கும் அம் அலல்லாஹி யஃப்தரூன், அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு அனுமதி அளித்தானா அல்லது அல்லாஹ்வின் மீது நீங்கள் இட்டு கட்டுகிறீர்களா? ஒன்று ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு நீங்கள் ஆதாரத்தை காட்டணும். அந்த ஹராம் என்று சொல்லாதவைகள் ஹலால். அப்போ ஹராம் என்று சொன்னதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டணும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி ஹராம் என்று சொல்லுவீங்க? அல்லாஹ் கேட்கிறான். 6வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில், கது ஹசிரல்லதீன கத்தலு அவுலாதஹும் சஃபஹன் பிகைர் இல்மின், அறிவில்லாமல் மடமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொன்றவர்களும், வஹர்ரமு மா ரஸகஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்காக வழங்கியதை ஹராமாக்கியவர்கள், இஃப்திரான் அலல்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வின் பெயரால் இட்டுக்கட்டி பொய்யாக அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். கது லல்லு, அவர்கள் வழிகட்டு விட்டார்கள், வமா கானு முஹ்ததீன், நேர்வழி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 116 அல்லாஹ் சொல்றான், வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துகுமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன், இது அனுமதிக்கப்பட்டது, இது தடுக்கப்பட்டது என்று உங்கள் நாவுகளில் வர்ணிக்கும் பொய்யை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி சொல்லாதீர்கள். லித்தஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவதற்காக சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கிறா, அதுக்கு ஆதாரம் வைக்கணும். நாங்களாக அல்லாஹ் இயற்கையாக ஹலாலாக்கிய உணவை ஹராமாக்க முடியாது. ஒரு அரிசியை, ஒரு பருப்பை, ஒரு தானியத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கும் போது அதை ஒருத்தர் மந்திர சொற்கள் சொல்வதனால் ஹராமாகாது. ஒரு இறைச்சை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கும் பொழுது அதை அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொல்லி அறுத்தால் ஹராமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அறுத்தால் ஹராமாகும் என்று சொன்னது அல்லாஹ் நஸ்ஸோட சொல்லிட்டான். அப்ப அது மட்டும்தான் ஹராம், அது அல்லாதவைகள் ஹலால் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கேட்கிறார், அப்போ இவ்வளவு காலமும் எந்த கந்தூரி இந்த அல் குர்ஆனின் வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்டது, அது ஹராம் என்று நாம் மக்களுக்கு சொன்னோமோ அது இன்று ஹலாலாக மாறிவிட்டது, பாருங்களே மக்களே என்று ரொம்ப கவலைப்பட்டு கேட்கிறார். அன்று ஹலாலை மடமை காரணமாக ஹராமாக்கி இருந்தீர்கள், அந்த மடமை உடை தெரியப்பட்டு விட்டது, அது தப்பு தவறு என்பதை மக்களுக்கு புரிய வைக்கப்பட்டு விட்டது, அதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு விட்டது, சத்தியம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது.
இதற்கு பிறகும் ஹராம் ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அது மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒன்று. கந்தூரி, மௌலிது, மீலாது எதை முன்வைத்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கப்பட்டதா இருந்தா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதா இருந்தா ஹராம். அது அல்லாதவைகளாக இருந்தா அது ஹலால் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த கந்தூரி என்று சொன்னே பயந்து இல்ல பயங்கரமான வாதத்தை வச்சுட்டாங்க, நாங்க வாபஸ் வாங்குறோம். இதா அடிப்படை. அல்லாஹ் சொன்ன ஹராம் என்பதற்குரிய அளவுகோல் என்ன? அந்த அளவுகோலுக்குள்ள கந்தூரி சாப்பாடு வருமா? அந்த அளவுகோலுக்குள்ள மௌலிது சாப்பாடு வருமா? அந்த அளவுகோலுக்குள்ள கத்தம் சாப்பாடு வருமா? அந்த அளவுகோலுக்குள்ள எது வரும் எது வராது என்பதை வைத்து ஹலால் ஹராம் தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர இவ்வளவு காலம் சொல்லிட்டோம் இவ்வளவு காலம் சொல்லிட்டோம் வேண்டாம். இவ்வளவு காலம் சொல்ற கருத்தை மாற்ற முடியாட்டி மதுஹப்ல இருங்க. எதுக்கு நீங்க தௌஹீத் என்று சொல்லிக் கொள்றீங்க? அதான் மதுஹப்பாதிகளுடைய வாதம். இவ்வளவு காலம் இதுல தான் இருந்தோம், மாற்ற மாட்டோம் என்பது அவர்களுடைய வாதம். இது தௌஹீதின் பேர் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமாகவே இருக்கக்கூடாது என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்கிறோம்.